ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சேனக்கிழங்கு கறி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸ் போல் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து சேனக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு அரைப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அது என்னென்னா தேங்காய், வரமிளகாய், குருமிளகு, அவ்வளோதான். இது மூணையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சேனக்கிழங்கு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், குருமிளகு, வரமிளகு இதை போட்டு அரைச்சி ஊற்றுனதை இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கெட்டியாகி வரணும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வற்றி நல்லா கெட்டியாகி வரணும். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா வற்றட்டும். இது கூட கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக தான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் இடித்து சேர்க்குற மாதிரி இருந்தால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அப்படியே போடுற மாதிரி இருந்தால் இதில் போட்டால் அதுவே நல்லா கரைஞ்சிரும். இப்போ வந்து இது நல்லா வந்து வேகட்டும், நல்லா கெட்டியாகணும். இதில் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதை போட்டு நல்லா வறுத்து அதையும் வந்து அது கூடவே கொஞ்சம் துருவின தேங்காய் போடணும். நான் வந்து துருவின தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்த தேங்காய் வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வெல்லமும் ஆட் பண்ணிட்டேன். வெல்லமும் ஆட் பண்ணி இதையும் நல்லா கலக்கி விட்டு அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், அது ஃபுல்லாக நல்லா கெட்டியாக இருக்கும். பாருங்கள், என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இதுக்குள்ளே அந்த கறி இருக்குல்ல, நம்ம கெட்டி பண்ணி வச்சுருந்த கறி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டி ஆகணும். கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அதுவே நல்லா கெட்டியாயிரும். கடலைப்பருப்பு, சேனக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து உடஞ்சி சூப்பராக கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.